அவைகளை அவர் பேதுருவிடம் கொடுத்து விட்டாயிற்று. அவர் சொன்னார், பேதுருவே, பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அதை நான் பரலோகத்தில் கட்டுவேன் என்றார். இதோ அவன் இங்கே திறவுகோல் நின்று கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காரியத்தை உலகத்துக்கு அவன் திறக்கப் போகின்றான். இதோ திறவுகோல்களை கருத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த அதிகாரத்தை அளித்திருப்பாரானால் அப்போஸ்தலன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி, தேவன் அதை பரலோகத்தில் அங்கீகரிக்க வேண்டும். பேதுரு சொன்னான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று. அது சரிதானே? அந்த காரணத்தினால் தான் வேறு எந்த பெயருக்கும், வேறு எந்த வழிக்கும், வேறு எந்த முறைக்கும் பரலோகத்தில் சாவி திரும்பவில்லை. அது பூமியில் திரும்பினால் அது பரலோகத்தில் திரும்பும். அப்படி இல்லை என்றால் இயேசுவானவர் பேதுருவுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையை அவர் காத்துக் கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். வேதத்தில் எல்லா இடத்திலும் அதற்கு பின்னர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னதாகவே ஞானஸ்நானம் பெற்ற யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு திரும்பி வந்து மீண்டும் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிற்று. அதுதான் சரியானது. இன்னமும் அது அந்த விதமாகவே இருந்து கொண்டு வருகிறது. எனவே நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் உண்டான ஞானஸ்நானத்தை கூற யோசித்தால் அது ஒரு கள்ள தீர்க்க தரிசனமாகும். நான் உங்களை புண்படுத்த விரும்பவில்லை. சபையானது என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதை அழுத்தி சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. நாம் ஒன்றும் படிப்பறிவில்லாத பைத்தியக்கார கூட்டமாக இங்கு நிற்கவில்லை. நாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், நாம் அறிந்திருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றதாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு காட்டும்படியாக நான் சவாலிடுகிறேன். நீங்கள் கள்ள தீர்க்கதரிசனத்திற்கா அல்லது சத்தியத்திற்கா எதற்கு செவி கொடுக்க போகிறீர்கள்? வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அது உங்களை பொறுத்தது. ஒரு சபையாவது ஒரு ஸ்தாபனமாவது நியமிக்கப்பட்டதாக வேதாகமத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் இருக்கிறதை எனக்கு எடுத்து காட்டுங்கள், பார்க்கலாம். ஒரு பெண் பிரசங்கியை நியமித்ததாக வேதாகமத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் எனக்கு காட்டுங்கள். நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்த இந்த காரியங்கள் நியமிக்கப்பட்டது என்று வேதாகமத்தில் எனக்கு எடுத்து காட்டுங்கள்.